Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 தேர்தல் வழக்குகளை விசாரிக்க தேர்தல் நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை வழங்கியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், பீகார் சட்டமன்ற தேர்தலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கவும், முறைகேடுகள் ஏற்படாமல் தடுக்கவும், வாக்குப்பதிவு நாளில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இணையவழி ஒளிப்பதிவு செய்யும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவு வரவேற்கத்தக்கது. பதற்றமான சாவடிகள், அசம்பாவிதம் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சாவடிகள் என 50% தான் இந்த முறை நடைமுறையில் இருக்கிறது. அனைத்து சாவடிகளிலும் இது செயல்படுத்தப்பட்டால் கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் துணை புரியும். ஆனால் தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா, அனுமதிக்கப்பட்டதற்கு மேலாக பணத்தை எடுத்துச் செல்வது, போலி வாக்காளர்கள் என்று பல முறைகேடுகளை தேர்தல் அலுவலர்கள் கடைபிடிக்கின்றனர். இந்த முறைகேடுகள் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் வெளியே வருவது இல்லை. இவற்றை தவிர்க்க தேர்தல் முறைகேடுகளை விசாரிக்க போல் கோர்ட்ஸ் எனப்படும் தேர்தல் நீதிமன்றங்களை அமைக்கலாம். அதில் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வைத்து வழக்கை விசாரிக்கலாம். அந்தந்த மாநில தேர்தல் அலுவலகங்களில் இதற்காக தனி வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும். இந்த தேர்தல் நீதிமன்றங்களை இந்திய தேர்தல் ஆணையமே அமைக்கலாம். அதில் மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ இடமில்லை என்ற விதி உருவாக்கப்பட வேண்டும் என்று ராமதாஸ் ஆலோசனை வழங்கியுள்ளார்.